ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு மதியத்துக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மீனை வாங்கி கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. பார்த்தா சைட்லலாம் முள்ளெல்லாம் எதுவுமே கட் பண்ணி எதுவுமே க்ளீன் பண்ணாமலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சமைக்க எடுத்துக்கிட்டு போனேன். ஆனால் மீன் நிறையா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதனால் பாதி மீனில் எடுத்து மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாளைக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீனை மட்டும் வறுத்துட்டேன். இந்த மாதிரி மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி மீன் குழம்பு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக வைக்கிற மீன் குழம்பை விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்கிற மீன் குழம்பு கூடுதல் டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை மண் சட்டியில் செய்யும்போது அப்பா தேவாமிர்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லாமான்னு நம்மளை சாப்பிட்டுக்கினே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் என்ன இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து 65 போட்ட எண்ணெய். இந்த மாதிரி 65 போட்ட எண்ணெய் இதெல்லாம் வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாமல் நான்வெஜ் செய்யும்போது மீன் வறுக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு வந்து மார்னிங் ஹெல்த்து ஃபுட் வந்து கொஞ்சம் பப்பாயா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பைத்தம்பருப்பு வேக வச்சது, ஒரே ஒரு கொய்யாப்பழம், 2 பேரிச்சம்பழம், 2 வால்நட்டு, 3 பாதாம், 3 அந்த உலர்ந்த நெல்லிக்காய். இதுதான் மார்னிங் என்னுடைய ஹெல்த்தி ஃபுட்டு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.